1975 உலக அரசியலின் மிகப்பெரிய முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது வியட்நாம் போர் முடிவுக்கு வந்ததுதான். உலகின் அனைத்து விதமான சக்திகளையும் மிகுதியாக கொண்ட நாடான அமெரிக்கா சிறிய நாடான வியட்நாமில் இருந்து பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. அதற்கு முழு காரணம் வியட்நாமில் கம்யூனிசம் பரவுவதை தடுக்க வேண்டும் என்ற அமெரிக்காவின் ஒரே நோக்கம். அதற்காக 1960களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவ வீரர்கள் வியட்நாமிற்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் நிலைமை முற்றிலும் மாற ஆரம்பித்தது. 58,000த்திற்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்ததாகவும் கோடிக்கணக்கான வியட்நாம் மக்கள் உயிரிழந்ததாகவும் போரின் முடிவில் தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக 150 பில்லியனுக்கும் அதிகமான அமெரிக்க டாலர்களை போருக்காக அமெரிக்கா செலவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போரில் அமெரிக்கா எதிர்கொண்ட மிகப்பெரிய சிக்கல் வெற்றி என்றே தெரியாத நிலைக்கு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக போரை நடத்தியதுதான். கூடவே சொந்த நாட்டிற்குள்ளேயே போருக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியது, பொருளாதார சுமை, அரசியல் அழுத்தம் என அமெரிக்காவிற்கே இந்த போர் பெரும் நெருக்கடியை உருவாக்கியதும் அதன் விளைவாக 1973 பாரிஸ் அமைதி மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானத்தை அடுத்து அமெரிக்க படைகளை வெளியேற்றியதை தொடர்ந்து வட வியட்நாம் ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்தது. அது தென் வியட்நாம் சரணடைவதற்கு வழிவகுத்து தற்போது ஈரான் மீதான அமெரிக்காவின் போரும் இதே சூழலுக்கு வந்துள்ளதாகவே சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஈரானில் நீடித்து வரும் மதகுரு ஆட்சியை அகற்றவும், ஈரானின் வளங்கள் மற்றும் அணு ஆயுதங்களை தன்வசமாக்கவும் அமெரிக்கா அரை நூற்றாண்டுகளாக முயற்சி செய்து வந்த நிலையில் இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை எளிதில் கைப்பற்றிவிடலாம் என அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டு தொடங்கிய போர் எதிர்பார்த்ததை விட நீண்ட நாட்கள் நீடித்ததுடன் அமெரிக்காவிற்கே உள்நாடு முதல் சர்வதேச அளவில் பெரும் நெருக்கடிகள் மற்றும் அதிருப்திகளை உருவாக்கியது. இதன் எதிரொலியாக ஈரானை முழுவதுமாய் அழித்தொழிக்கப் போவதாக பேசிய நிலையில் தற்போது ஈரானின் நிபந்தனைகளுடன் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். வியட்நாமில் அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கியது. ஆனால் ஈரான் மீதான போரில் அமெரிக்கா ஆவேசமாக பேசினாலும் ஈரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. தற்காலிக போர் நிறுத்தம் என்றாலும் இதுவே ஈரானுக்கான வெற்றியாக சர்வதேச பார்வையாளர்கள் கருதுகிறார்கள்.